அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 2 இரு உலகப்போர்களுக்கு இடையில் உலகம். அதில் தலைப்பு 2.5 தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள். ஃபஸ்ட் பாயிண்ட், மாயர்களும் அஸ்டெக்குகளும். ஃபஸ்ட் பாயிண்ட், மாயர்களும் அஸ்டெக்குகளும். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1, ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளில் 3 நாகரிகங்களின் மையங்கள் இருந்துள்ளன. 1.1 ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளில் 3 நாகரிகங்களின் மையங்கள் இருந்துள்ளன. 1.2 பாயிண்ட், மாயா, இன்கா, அஸ்டெக் நாகரிகங்கள் எனப்படும் இவை மிகவும் முன்னேறிய நாகரிகங்களாக இருந்துள்ளன. 1.2 மாயா, இன்கா, அஸ்டெக் நாகரிகங்கள் எனப்படும் இவை மிகவும் முன்னேறிய நாகரிகங்களாக இருந்துள்ளன. 1.3 பாயிண்ட், இந்நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாடுகள் இருந்தன. 1.3 பாயிண்ட், இந்நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாடுகள் இருந்தன. 1.4 பாயிண்ட், சிறந்த நிர்வாக கட்டமைப்புடன் வலிமைமிக்க அரசாங்கங்களை அவை கொண்டிருந்தன. 1.4 பாயிண்ட், சிறந்த நிர்வாக கட்டமைப்புடன் வலிமைமிக்க அரசாங்கங்களை அவை கொண்டிருந்தன. 1.5 பாயிண்ட், 11ஆம் நூற்றாண்டில் பெரிய நகரங்கள் இணைந்து மாயபன் எனும் அமைப்பாக உருவானது. அதாவது அமெரிக்க மண்ணின் மைந்தர்களின் மாயா நாகரிக மையம். 1.5 பாயிண்ட், 11ஆம் நூற்றாண்டில் பெரிய நகரங்கள் இணைந்து மாயபன் எனும் அமைப்பாக உருவானது. அதாவது அமெரிக்க மண்ணின் மைந்தர்களின் மாயா நாகரிக மையம். அடுத்து 1.6 பாயிண்ட், இவ்வமைப்பு 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டது. 1.6 பாயிண்ட், இவ்வமைப்பு 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டது. 1.7 பாயிண்ட், 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மாயபன் அழிக்கப்பட்டாலும் ஏனைய நகரங்கள் தொடர்ந்து இருந்தன. 1.7 பாயிண்ட், 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மாயபன் அழிக்கப்பட்டாலும் ஏனைய நகரங்கள் தொடர்ந்து இருந்தன. 1.8 பாயிண்ட், 14ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோவிலிருந்து வந்த அஸ்டெக்குகள் மாயா நாட்டை கைப்பற்றி டெனோச்டிலான் எனும் தலைநகரை நிறுவினர். 1.8 பாயிண்ட், 14ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோவிலிருந்து வந்த அஸ்டெக்குகள் மாயா நாட்டை கைப்பற்றி டெனோச்டிலான் என்னும் தலைநகரை நிறுவினர். 1.9 பாயிண்ட், ஏறத்தாழ 200 ஆண்டுகள் அஸ்டெக்குகள் தங்கள் பேரரசை ஆட்சி செய்தனர். 1.9 பாயிண்ட்,
ஏறத்தாழ 200 ஆண்டுகள் அஸ்டெக்குகள் தங்கள் பேரரசை ஆட்சி செய்தனர். அடுத்து 2வது பாயிண்ட், ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும். 2வது பாயிண்ட், ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2.1, 16ஆம் நூற்றாண்டில் அஸ்டெக்குகள் தங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தபோது ஹெர்னன் கோர்டஸ் என்னும் ஸ்பானியரின் தலைமையில் வந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் முன்னர் மொத்த பேரரசும் நிலைகுலைந்தது. 2.1 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 16ஆம் நூற்றாண்டில் அஸ்டெக்குகள் தங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தபோது ஹெர்னன் கோர்டஸ் என்னும் ஸ்பானியரின் தலைமையில் வந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் முன்னர் மொத்த பேரரசும் நிலைகுலைந்தது. 2.2வது பாயிண்ட், கோர்டஸின் படையெடுப்புடன் ஒட்டுமொத்த மெக்சிகன் நாகரிகமும் சீர்குலைந்தது. 2.2வது பாயிண்ட், கோர்டஸின் படையெடுப்புடன் ஒட்டுமொத்த மெக்சிகன் நாகரிகமும் சீர்குலைந்தது. 2.3வது பாயிண்ட், அத்துடன் பெருமை வாய்ந்த நகரமான டெனோச்டிட்லானும் அந்நாகரிகத்திற்கான சுவடுகள் ஏதுமின்றி அழிந்து போனது. 2.3வது பாயிண்ட், அத்துடன் பெருமை வாய்ந்த நகரமான டெனோச்டிட்லானும் அந்நாகரிகத்திற்கான சுவடுகள் ஏதுமின்றி அழிந்து போனது. 2.4வது பாயிண்ட், இது உலகின் மிக மோசமான இனப்படுகொலைகளுள் ஒன்றாகும். 2.4வது பாயிண்ட், இது உலகின் மிக மோசமான இனப்படுகொலைகளுள் ஒன்றாகும். 2.5வது பாயிண்ட், மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் பிரான்சிஸ்கோ பிசாரோ என்னும் ஸ்பானியர் ஆவார். 2.5வது பாயிண்ட், மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் பிரான்சிஸ்கோ பிசாரோ என்னும் ஸ்பானியர் ஆவார். 2.6வது பாயிண்ட், இவர் இன்கா பேரரசின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். 2.6வது பாயிண்ட், இவர் இன்கா பேரரசின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். 2.7வது பாயிண்ட், இன்கா பெயரிலேயே சில ஆண்டுகள் ஆட்சி புரிய முயன்ற பிசாரோ அளவிடற்கரிய செல்வங்களை கைப்பற்றினார். 2.7வது பாயிண்ட், இன்கா பெயரிலேயே சில ஆண்டுகள் ஆட்சி புரிய முயன்ற பிசாரோ அளவிடற்கரிய செல்வங்களை கைப்பற்றினார். 2.8வது பாயிண்ட், பின்னர் ஸ்பானியர்கள் பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாய் மாற்றினர். 2.8வது பாயிண்ட், பின்னர் ஸ்பானியர்கள் பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாய் மாற்றினர். 2.9வது பாயிண்ட், 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1 அரசியல், 2 சுதந்திரம், 3 நிர்வாக சுயாட்சி, 4 பொருளாதாரத்தில் சுயாதிபத்திய உரிமை ஆகிய கோரிக்கைகள் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவியது. 2.9வது பாயிண்ட், 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1 அரசியல், 2 சுதந்திரம், 3 நிர்வாக சுயாட்சி, 4 பொருளாதாரத்தில் சுயாதிபத்திய உரிமை ஆகிய கோரிக்கைகள் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவியது. 2.10வது பாயிண்ட், ஹைதி நாட்டின் அடிமைகள், காலனிய மக்கள் ஆகியோருக்கும் ஆங்கிலேய பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றன. 2.10வது பாயிண்ட், ஹைதி நாட்டின் அடிமைகள்,
காலனிய மக்கள் ஆகியோருக்கும் ஆங்கிலேய பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றன. 2.11 பாயிண்ட். 1791 to 1804 காலப்பகுதிகளில் தௌசைன் லூவர்தூரி என்பவரின் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டங்கள் பிரான்சின் காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டிலிருந்து ஹைதி மக்கள் விடுதலை பெறுவதில் முடிந்தது. 2.11 பாயிண்ட். 1791 to 1804 காலப்பகுதிகளில் தௌசைன் லூவர்தூரி என்பவரின் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டங்கள் பிரான்சின் காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டிலிருந்து ஹைதி மக்கள் விடுதலை பெறுவதில் முடிந்தது. 2.12 பாயிண்ட். இவ்வாறு அடிமை முறையையும் பிரான்சின் காலனியர் கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடாக ஹைதி உருவெடுத்தது. 2.12 பாயிண்ட். இவ்வாறு அடிமை முறையையும் பிரான்சின் காலனியர் கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடாக ஹைதி உருவெடுத்தது. அடுத்து 3வது பாயிண்ட். ஸ்பெயின் போர்த்துக்கல் மீதான நெப்போலிய படையெடுப்பின் தாக்கம். 3வது பாயிண்ட். ஸ்பெயின் போர்த்துக்கல் மீதான நெப்போலிய படையெடுப்பின் தாக்கம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1. அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தன. 3.1. அமெரிக்க பிரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தன. 3.2 பாயிண்ட். 1808 நெப்போலியன் ஸ்பெயின் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளின் மீது படையெடுத்தது தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடுகளை விரைவுபடுத்தின. 3.2 பாயிண்ட். 1808 நெப்போலியன் ஸ்பெயின் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளின் மீது படையெடுத்தது தென் அமெரிக்காவில் விடுதலை போராட்ட செயல்பாடுகளை விரைவுபடுத்தின. 3.3 பாயிண்ட். விடுதலை வீரர் தலைத்தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்த சைமன் பொலிவர் என்பவரின் தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது. 3.3 பாயிண்ட். விடுதலை வீரர் தலைத்தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்த சைமன் பொலிவர் என்பவரின் தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது. 3.4 பாயிண்ட். போர்த்துக்கலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்த்துகீசிய அரச குடும்பம் லிஸ்பன் நகரை விட்டு தப்பியோடியதால் போர்த்துக்கலின் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடானது. 3.4 பாயிண்ட். போர்த்துக்கலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்த்துகீசிய அரச குடும்பம் லிஸ்பன் நகரை விட்டு தப்பியோடியதால் போர்த்துக்கலின் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடானது. 3.5 பாயிண்ட். போர்த்துக்கல் அரியணைக்கான தனது உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். 3.5 பாயிண்ட். போர்த்துக்கல் அரியணைக்கான தனது உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். அடுத்து 4வது பாயிண்ட். மன்ரோவின் கோட்பாடு. 4வது பாயிண்ட். மன்ரோவின் கோட்பாடு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1. 1815 நெப்போலியன் வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்தது. 4.1 பாயிண்ட். 1815 நெப்போலியன் வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் மேலும் தீவிரமடைந்தது. 4.2 பாயிண்ட். ஆனால் இச்சமயத்தில்
அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்றோ தனது புகழ்பெற்ற மன்றோ கோட்பாட்டை முன்வைத்தார்? 4.2வது பாயிண்ட். ஆனால் இச்சமயத்தில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்றோ தனது புகழ்பெற்ற மன்றோ கோட்பாட்டை முன்வைத்தார். 4.3வது பாயிண்ட். அமெரிக்காவின் எந்த பகுதியிலும், அது வடக்கோ தெற்கோ, ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என அறிவித்தார். 4.3வது பாயிண்ட். அமெரிக்காவின் எந்த பகுதியிலும், அது வடக்கோ தெற்கோ, ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என அறிவித்தார். 4.4வது பாயிண்ட். இப்பயமுறுத்தல் ஐரோப்பியர்களை அச்சங்கொள்ள வைத்து அவர்களை தென் அமெரிக்க விவகாரங்களிலிருந்து விலகி இருக்கச் செய்தது. 4.4வது பாயிண்ட். இப்பயமுறுத்தல் ஐரோப்பியர்களை அச்சங்கொள்ள வைத்து அவர்களை தென் அமெரிக்க விவகாரங்களிலிருந்து விலகி இருக்கச் செய்தது. 4.5வது பாயிண்ட். 1830 வாக்கில் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன. 4.5வது பாயிண்ட். 1830 வாக்கில் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன. 4.6வது பாயிண்ட். இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து அமெரிக்கா தென் அமெரிக்க குடியரசுகளை காப்பாற்றியது. 4.6வது பாயிண்ட். இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து அமெரிக்கா தென் அமெரிக்க குடியரசுகளை காப்பாற்றியது. 4.7வது பாயிண்ட். ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாரும் இல்லை. 4.7வது பாயிண்ட். ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாரும் இல்லை. அடுத்து 5வது பாயிண்ட். லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை. 5வது பாயிண்ட். லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5.1. லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகள் ஸ்பெயின், போர்த்துக்கல் ஆகியவற்றுக்கு எதிராக மட்டும் போர் செய்யவில்லை, தங்களுக்கிடையேயும் மோதிக்கொண்டனர். 5.1. லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகள் ஸ்பெயின், போர்த்துக்கல் ஆகியவற்றுக்கு எதிராக மட்டும் போர் செய்யவில்லை, தங்களுக்கிடையேயும் மோதிக்கொண்டனர். 5.2வது பாயிண்ட். 1821 மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடமிருந்து பிரிந்தது. 5.2வது பாயிண்ட். 1821 மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடமிருந்து பிரிந்தது. 5.3வது பாயிண்ட். பின்னர் மத்திய அமெரிக்காவே 5 குடியரசுகளாக பிரிந்தது. 1 கோஸ்டாரிக்கா, 2 எல் சால்வடார், 3 கவுதமாலா, 4 ஹோண்டுராஸ், 5 நிகராகுவா. 5.3வது பாயிண்ட். பின்னர் மத்திய அமெரிக்காவே 5 குடியரசுகளாக பிரிந்தது. 1 கோஸ்டாரிக்கா, 2 எல் சால்வடார், 3 கவுதமாலா, 4 ஹோண்டுராஸ், 5 நிகராகுவா. அடுத்து 5.4வது பாயிண்ட். 1828 உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது. 5.4வது பாயிண்ட். 1828 உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது. 5.5வது பாயிண்ட். 1830 பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வடாரும் பிரிந்தன. 5.5வது பாயிண்ட். 1830 பொலிவரால் உருவாக்கப்பட்ட
கிரான் கொலம்பியாவிலிருந்து வெனிசுலாவும் ஈக்வடாரும் பிரிந்தன. அடுத்து 6வது பாயிண்ட். அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆர்வம். 6வது பாயிண்ட். அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆர்வம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 6.1. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 1898இல் ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்டோரிக்காவையும் கைப்பற்றி கொண்டது. 6.1. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 1898இல் ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்டோரிக்காவையும் கைப்பற்றி கொண்டது. 6.2வது பாயிண்ட். 1898 முதல் 1902 வரை கியூபா அமெரிக்காவின் இராணுவ ஆட்சியின் கீழ் இருந்தது. 6.2வது பாயிண்ட். 1898 முதல் 1902 வரை கியூபா அமெரிக்காவின் இராணுவ ஆட்சியின் கீழ் இருந்தது. 6.3வது பாயிண்ட். இறுதியில் அமெரிக்கர்கள் கியூபாவை விட்டு வெளியேறிய போது கியூபாவில் கப்பற்படை தளம் ஒன்றை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொண்டனர். 6.3வது பாயிண்ட். இறுதியில் அமெரிக்கர்கள் கியூபாவை விட்டு வெளியேறிய போது கியூபாவில் கப்பற்படை தளம் ஒன்றை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொண்டனர். 6.4வது பாயிண்ட். 1904இல் ரூஸ்வெல்ட் மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். 6.4வது பாயிண்ட். 1904இல் ரூஸ்வெல்ட் மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். 6.5வது பாயிண்ட். இத்திருத்தம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் தலையிட அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டது. 6.5வது பாயிண்ட். இத்திருத்தம் ஒழுங்கை பராமரிப்பதற்காக லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் தலையிட அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டது. 6.6வது பாயிண்ட். இத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட பின்னர் அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்டு செல்வாக்கு பெற்ற நாடானது. 6.6வது பாயிண்ட். இத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட பின்னர் அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட செல்வாக்கு பெற்ற நாடானது. அடுத்து 7வது பாயிண்ட். தென் அமெரிக்காவில் பெருமந்தம். 7வது பாயிண்ட். தென் அமெரிக்காவில் பெருமந்தம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7.1. பொருளாதார பெருமந்தத்தால் உருவான சூழ்நிலையில் சிலரின் அல்லது சில குடும்பங்களின் ஆட்சியால் பல உறுதியான குழுக்களின் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 7.1. பொருளாதார பெருமந்தத்தால் உருவான சூழ்நிலையில் சிலரின் அல்லது சில குடும்பங்களின் ஆட்சியால் பல உறுதியான குழுக்களின் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 7.2வது பாயிண்ட். மெக்சிகோவில் அதிருப்தி குழுக்கள், நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள், வேளாண் சமூகங்கள் ஆகியோரை உள்ளடக்கிய வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகள் அரங்கேறின. 7.2வது பாயிண்ட். மெக்சிகோவில் அதிருப்தி குழுக்கள், நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள், வேளாண் சமூகங்கள் ஆகியோரை உள்ளடக்கிய வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகள் அரங்கேறின. 7.3வது பாயிண்ட். வேறு இடங்களில் தேர்தல் சீர்திருத்தங்கள், புதிய சமூக குழுக்கள் வாக்குப்பெட்டிகள் வழியாக அரசியல் அதிகாரத்தை பெற உதவி செய்தன. 7.3வது பாயிண்ட். வேறு இடங்களில் தேர்தல் சீர்திருத்தங்கள், புதிய சமூக குழுக்கள் வாக்குப்பெட்டிகள் வழியாக அரசியல் அதிகாரத்தை பெற உதவி செய்தன. 7.4வது பாயிண்ட். லத்தீன் அமெரிக்கா அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை.
7.4வது பாயிண்ட். லத்தீன் அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை. அடுத்து 7.5வது பாயிண்ட். 1933க்கு பின்னர் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. 7.5வது பாயிண்ட். 1933க்கு பின்னர் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. 7.6வது பாயிண்ட். பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறியதோடு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். 7.6வது பாயிண்ட். பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறியதோடு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். 7.6வது பாயிண்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களிலும் தலையிடாது என்று கூறியதோடு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். அடுத்து 8வது பாயிண்ட். டாலர் ஏகாதிபத்தியம். இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்துவதாகும். 8வது பாயிண்ட். டாலர் ஏகாதிபத்தியம். இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுவதாகும். 9வது பாயிண்ட். கலைச்சொற்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 9வது பாயிண்ட். கலைச்சொற்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஒற்றுமை உணர்வு, பொது காரியத்திற்கான ஆதரவு அப்படின்னா சாலிடரிட்டி அப்படின்னா எ பாண்ட் ஆஃப் யூனிட்டி, சப்போர்ட் ஃபார் எ காமன் காஸ். ஃபஸ்ட் பாயிண்ட். ஒற்றுமை உணர்வு, பொது காரியத்திற்கான ஆதரவு அப்படின்னா சாலிடரிட்டி அப்படின்னா எ பாண்ட் ஆஃப் யூனிட்டி, சப்போர்ட் ஃபார் எ காமன் காஸ். அடுத்து 2வது பாயிண்ட். விலைவீழ்ச்சி, சரிவு அப்படின்னா ஸ்லம்ப் அப்படின்னா எ சடன், சிவியர் ஆர் ப்ரொலாங்டு ஃபால் இன் த ப்ரைஸ். 2வது பாயிண்ட். விலைவீழ்ச்சி, சரிவு அப்படின்னா ஸ்லம்ப் அப்படின்னா எ சடன், சிவியர் ஆர் ப்ரொலாங்டு ஃபால் இன் த ப்ரைஸ். 3வது பாயிண்ட். திவால், கடன் தீர்க்க முடியாத நிலை அப்படின்னா பேங்க்ரப்சினா இன்சால்வன்சி, ஃபினான்சியல் ruin. 3வது பாயிண்ட். திவால், கடன் தீர்க்க முடியாத நிலை அப்படின்னா பேங்க்ரப்சி அப்படின்னா இன்சால்வன்சி, ஃபினான்சியல் ruin. 4வது பாயிண்ட். பண மதிப்பு குறைதல் அப்படின்னா டீவேல்யூவேஷன் அப்படின்னா எ டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் எ கண்ட்ரிஸ் கரன்சி. 4வது பாயிண்ட். பண மதிப்பு குறைதல், டீவேல்யூவேஷன் அப்படின்னா எ டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் எ கண்ட்ரிஸ் கரன்சி. 5வது பாயிண்ட். மிரட்டல், அச்சுறுத்தல் அப்படின்னா இன்டிமிடேஷன்னா த்ரெட், த ஆக்ட் ஆஃப் மேக்கிங் ஃபியர்ஃபுல்.
5வது பாயிண்ட், மிரட்டல், அச்சுறுத்தல் அப்படின்னா இன்டிமிடேஷன். இன்டிமிடேஷன் அப்படின்னா த்ரெட், த ஆக்ட் ஆஃப் மேக்கிங் ஃபியர்ஃபுல். 6வது பாயிண்ட், வலுப்படுத்தினர் அப்படின்னா போல்ஸ்டர்டு. போல்ஸ்டர்டு அப்படின்னா ஸ்ட்ரென்தன்டு. 6வது பாயிண்ட், வலுப்படுத்தினர் அப்படின்னா போல்ஸ்டர்டு. போல்ஸ்டர்டு அப்படின்னா ஸ்ட்ரென்தன்டு. 7வது பாயிண்ட், மனத்தளர்ச்சி அடைதல், நம்பிக்கை இழத்தல் அப்படின்னா டிமாரலைஸ்டு. டிமாரலைஸ்டு அப்படின்னா ஹேவிங் லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் ஆர் ஹோப், டிஸ்ஹார்ட்டன்டு. 7வது பாயிண்ட், மனத்தளர்ச்சி அடைதல், நம்பிக்கை இழத்தல் அப்படின்னா டிமாரலைஸ்டு. டிமாரலைஸ்டு அப்படின்னா ஹேவிங் லாஸ்ட் கான்ஃபிடென்ஸ் ஆர் ஹோப், டிஸ்ஹார்ட்டன்டு. 8வது பாயிண்ட், கெட்டிக்காரத்தனமாய் அல்லது சூழ்ச்சியாய் கையாளு. 8வது பாயிண்ட், கெட்டிக்காரத்தனமாய் அல்லது சூழ்ச்சியாய் கையாளு அப்படின்னா மணிப்புலேட். மணிப்புலேட் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் எ பெர்சன் ஆர் சுச்சுவேஷன் கிளெவர்லி அன்ஃபேர்லி டு அச்சீவ் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். 8வது பாயிண்ட், கெட்டிக்காரத்தனமாய் அல்லது சூழ்ச்சியாய் கையாளு அப்படின்னா மேனிப்புலேட். மேனிப்புலேட் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் எ பர்சன் ஆர் சுச்சுவேஷன் கிளவர்லி அன்ஃபேர்லி டு அச்சீவ் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். 9வது பாயிண்ட், செல்லாதாக்கல், ரத்து செய்தல் அப்படின்னா அன்னொல்லிங். அன்னொல்லிங் அப்படின்னா டிக்ளேரிங் இன்வேலிட் ஆர் நல் அண்ட் வாய்டு. 9வது பாயிண்ட், செல்லாதாக்கல், ரத்து செய்தல் அப்படின்னா அன்னொல்லிங். அன்னொல்லிங் அப்படின்னா டிக்ளேரிங் இன்வேலிட் ஆர் நல் அண்ட் வாய்டு. இந்த 9.9 பாயிண்ட்ஸோட பாடம் 2, இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், தலைப்பு 2.5, தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.